எதிர்காலத்தில் ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை பின்பற்ற தவறும் பேருந்து சாரதிகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். காலி மாவட்ட போக்குவரத்து குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2350 பேர் வீதி விபத்துகளில் இறக்கின்றனர். சுமார் 6000 பேர் படுகாயமடைகின்றனர். அதனால் தான் போக்குவரத்து அமைச்சு 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை கடுமையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் சீட் பெல்ட் ஒழுங்குமுறையை விதிப்போம், தொடர்புடைய வர்த்தமானியை வெளியிடுவோம், வருடாந்திர இறப்பு எண்ணிக்கையை 2300 2000க்கும் குறைவாக குறைக்க இந்த நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும். இது ஏற்கனவே 2011 முதல் அமலில் உள்ளது. யாரும் இதனை மதிப்பதில்லை. ஆசனப்பட்டி அணியாமல் நெடுஞ்சாலையிலும் பயணிக்கின்றனர். பெரும்பாலான பேருந்துகளில் ஆசனப்பட்டி உள்ளது. எனவே நாங்கள் நிச்சயமாக சட்டத்தை அமல்படுத்துவோம். அதனை மதிக்காத பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்வோம் என அவர் தெரிவித்தார். மேலும் குறித்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ரயில்வே திணைக்களத்தின் நெருக்கடிகளுக்கு அதன் பிரதானிகளே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.